ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். இந்த காலவெல்ல நாம் தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. உலகம் பெற முடியாத, உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எப்படிப்பட்ட சந்தோஷம் அப்படின்னா, இந்த உலகத்தில் என்ன கிடையாது? சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேடி அலைகிறாங்க. அந்த சந்தோஷம் சமாதானம் தேடி அலைகிறதுல அவர்களுடைய நேரம், பணம் விரயமாகிறது சொல்லலாம். ஆனால் ரொம்ப ஆழமாக பேச முடியாது. நமக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? தியானிக்க வேண்டியிருக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்போது பணம், நேரம் விரயமாகிறது. அந்த பணம், நேரம் விரயமாகிறது என்று வைத்துக்கொண்டால், அந்த சந்தோஷம் சமாதானத்தை அவர்கள் பெற்று அந்த சந்தோஷம் சமாதானம் நிலையாக இருக்கின்றதா அப்படின்னா இல்லை. அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த சந்தோஷம் சமாதானம் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் அந்த நேரத்திற்கு, ஒரு நாள் அல்ல, 2 நாள் இல்லை, 1 வாரம் அல்ல, 1 மாதம் அல்ல, அந்த நேரத்திற்கு மாத்திரம்தான் அவங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் இருக்கிறது. மற்ற நாளெல்லாம் என்ன கிடையாதுன்னா சந்தோஷம் சமாதானம் கிடையாது. எப்படி சந்தோஷம் சமாதானம் இல்லை அப்படின்னா, மனைவிக்கு கணவனிடத்தில் சந்தோஷம் சமாதானம் இல்லை, புருஷனுக்கு மனைவி கிட்ட சந்தோஷம் சமாதானம் இல்லை, பெற்றோருக்கு பிள்ளைகளிடத்தில் சமாதானம் இல்லை, பிள்ளைகளிடத்தில் பெற்றோரிடத்துலேருந்து சந்தோஷம் சமாதானம் இல்லை, சகோதரர்களுக்குள்ள சமாதானம் சந்தோஷம் இல்லை, சுற்றி உள்ள சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ள சந்தோஷம் சமாதானம் இல்லை. அது மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் எதிராக இன்னொரு ஜனம்தான் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அரசாங்கம் சட்டத்திட்டங்களை வைத்திருக்கு, ஆகையினால அமைதியாக இருக்கிறாங்க. இல்லாட்டினா ஒருத்தரும் பீறி போடுவானுங்க. ஒவ்வொருத்தனும் எப்படி இருக்காங்கன்னா மிருகத்தை போல் இருக்கிறாங்க. காரணம் என்ன? சந்தோஷத்தை தேடி அவங்களோட உள்ளம் தேடுது, எங்கேயோ அலையுது, எங்கேயோ பறக்குது சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக. ஆனால் அது பெற முடியவில்லை. அப்போது ஆவிக்குரிய நிலையில் தேவன் என்ன செய்கிறார்? சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் பிள்ளைகளுக்கு, தன்னை வணங்குகிற, இன்னும் சொல்லப்போனால் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இந்த சந்தோஷம் சமாதானம் என்பது ஜீவிய நாட்கள் முழுவதும் அல்ல, பரலோகத்திற்கும் நித்தியமாக இருக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது. ஆகையினால தான் சமாதானத்தை கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி யோவானில் நாம் வாசிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த சந்தோஷம் சமாதானத்தை பெற்று தேவன் தன்னுடைய இரத்தத்தினால் கழுவி ஆவிக்குரிய உலகத்தில் இருக்க எல்லா சபைகளிலும் என்ன செய்திருக்கார்? வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் இந்த உலகம் கொடுக்க முடியாத, பெற முடியாத சந்தோஷத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த சந்தோஷம் சமாதானம் என்பது ஏதோ 1 நாள் 2 நாள் அல்ல, அல்லது அந்த நேரத்திற்கு மாத்திரம் அல்ல, ஜீவிய நாட்கள் முழுவதும். இன்னும் சொல்லப்போனால் ஆழமாக பேசணும்னா பரலோகம் வரைக்கும் இந்த சமாதானம், இந்த சந்தோஷம் நம்மை என்ன செய்கிறது? அழைத்து செய்கிறது. சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:4 சொல்லியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை பெற்று நாம் இந்த பூமியில் கர்த்தர் தன்னுடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவில் நிச்சயம் என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எபிரேயர் 11:1 சொல்லப்பட்ட இந்த வார்த்தையானது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினமும் இந்த விசுவாசத்தை பெற்றிருக்கிறது. கரங்கள் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அதை நம்ம பார்த்தோம். பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இருக்கின்றது. அப்போது மனிதர்களுக்குள்ள இறை நம்பிக்கையின் அடிப்படையில், அதாவது கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் 6 நிலைகளாக அவங்க இருக்கிறாங்க இறை நம்பிக்கையில், அதாவது மனிதர்கள் மத்தியில். போன வாரத்தில் இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலண்டை பற்றி ஒரு விஷயத்தை படிக்க நேர்ந்தது. இந்த உலகத்தில் ஒரு சில பகுதிகள் போக முடியாத அல்லது போகக்கூடாத தடை செய்யப்பட்ட இடங்களாக இருக்கிறது. அதில் ஒன்று
அந்தமான் நிக்கோபார் அந்த ஐலண்டுகளுக்குள்ள சென்டினல் ஐலண்ட் என்று ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் யாரும் போகக்கூடாது என்று சொல்லி என்ன செய்துட்டாங்க, கட்டளை வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த பூமியில் உலகம் தோன்றின முதற்கொண்டு, மனித சஞ்சாரம் முதற்கொண்டு, அல்லது நோவாவினுடைய அழிவுக்கு பின்பாக அங்கே ஜனங்கள் போய் குடியேறி இருக்கிறாங்க. அங்கே ஜனங்கள் குடியேறி இன்று வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. சாயந்தரம் ஆனால் கூட்டுக்குள்ளே போகிற மாதிரி போயிடுவாங்க. சுனாமியில் போது அந்த ஐலண்டு அழிஞ்சிருச்சா, அந்த மக்கள்லாம் அழிஞ்சிட்டாங்களா அப்படின்னு பார்ப்பதற்காக அந்த சுனாமி நேரம் முடிந்த பிறகு போய் பார்த்தாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் அல்லது 1 வருஷத்துக்கு அப்புறம் என்று நினைக்கிறேன். அப்போது தாழ்வாக ஹெலிகாப்டர் பறந்த பொழுது கீழேருந்து அம்பு விட்டு அடித்தாங்க. ஆகா, பெரிய ஒரு அனிமல் பறக்குதுரா, இன்றைக்கி சரியான வேட்டை நமக்கு, இந்த பறக்கிற இந்த பறவையை நம்ம பிடிச்சி சாப்பிட்றலாம் அப்படின்னு அடித்தானுங்களா இல்லது என்ன அடித்தானுங்கன்னு தெரியாது, அடித்தாங்க. அப்போ அம்புகள்லாம் சர்ன்னு பறந்த உடனே இவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்கன்னு திரும்பி வந்துட்டாங்க. இன்று வரைக்கும் யாரும் போகக்கூடாத, போக முடியாத இடமா இருக்குது. நாம் போனோன்னா நம்மளை அடித்தே தின்றுவானுங்க, அடித்தே கொன்று தின்று விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பழங்குடி அந்த இடத்துல இருக்குது. அவர்களும் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். என்ன நம்பிக்கையில் என்ன கொண்டாடுகிறாங்க, என்ன தெய்வ வழிபாடு அவங்களுக்குள்ளே இருக்கின்றது என்று தெரியவில்லை. ஆனால் அவர்களும் குகையில் வாழ்கிற ஜனங்களும் காடுகளில் வாழ்கின்ற பழங்குடி ஜனங்களும் என்ன செய்கிறாங்க, இயற்கையை தெய்வமாக வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. அடுத்தது இரண்டாவதாக, நல்லா படிச்சிருக்கேன், நல்லா நாகரிகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சிந்தனையில் வீணராணி இருதயம் இருள் அடைந்ததுனால அவங்க தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி உருவாக்கி அதை வணங்கி தொழுது கொள்கிற ஜனங்கள். மூன்றாவது கிறிஸ்தவம் என்று சொல்லி கிறிஸ்தவத்தில் சிலை வழிபாடு உள்ள கிறிஸ்தவர்கள். நான்காவதாக பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு உலகத்தின்பால் பிதா குமாரன் நல்லா தெரியும், ஆனால் அது அனுபவத்தை பெறாமல் உலகத்தின்படி வாழ்ந்து பாவத்தின்படி தங்கள் பாவ வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு அந்த பாவ வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டு உலகத்தின்படி இருக்கக்கூடிய பெயர் அளவில் இருக்கக்கூடிய பெயர் கிறிஸ்தவர்கள். அடுத்தது யூதர்கள். ஆறாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இந்த பூமியில் உயர உன்னதமான மேலான நிலையில் அனுபவத்தில் இருக்கக்கூடிய இயேசுனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள். அவர்கள் யார் என்றால் ஆவிக்குரிய சபையில் தேவனை ஆராதி துதித்து கொண்டிருக்கிற ஜனங்கள். கரங்களை வைத்தால் எல்லாம் சொல்லுங்கள் ஆமே, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆமே. அப்போது இந்த ஜனங்களுக்குள்ள தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்தார். என்ன கிரியை செய்தார் அப்படின்னா, இந்த பூமிக்கு வந்தார், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பை வெளிப்படுத்தினார் என்றால் அந்த அன்பு இவர்களுக்கு புரியலை. எதன் மூலமாக வெளிப்படுத்தினார்? இவர்கள் பாவ நிலையிலிருந்து தாங்கள் விடுபடவும், பாவ நிலையிலிருந்து தேவனை தொழுது கொள்ளவும், அல்லது பாவத்து நிமித்தமாக நான் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன், தேவனை நான் தொழுது கொள்ள முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் என்ற நிலையில் என்று நினைத்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும். தன்னுடைய எல்லா செய்கைகளையும் கிரியைகளையும் விட்டு பரிசுத்தமாகி, அந்த பரிசுத்தில் இன்னும் பரிசுத்தமாகி, பரிசுத்தமுள்ளவன் பரிசுத்தமாகி தேவனை அண்டி சேரணும். ஆனால் அந்த வழிமுறைகள், சட்டத்திட்டங்கள், கோட்பாடுகள், நியமனங்கள் எதுவும் மனுஷனை தேவன் எதிர்பார்த்து இருக்கிற அந்த பரிசுத்தை கொடுக்க முடியவில்லை, தேவனுடைய அன்பை ருசிக்க முடியவில்லை. ஆகையினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் வந்த பொழுது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலிருந்து ஒருபடி மேலே இருக்கக்கூடிய யூதர்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய நிலையில் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் மத்தியில் வந்து நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். நான் எப்படி பிறக்கணும், எப்படி பிறக்க முடியும் என்று கேட்டதற்கு, நீ மோசே ஆகமத்தை படித்திருக்கிற, நீ போதிக்கிற. ஏனென்றால் இவர் ஒரு யூதன், இவர் ஒரு பரிசேயன், போதிக்கிற போதகன். அப்போது மோசே வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினது போல நானும் கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்டிருப்பேன். பழைய ஏற்பாட்டில் உன்னுடைய முற்பிதாக்கள் பாம்பினுடைய விஷக்கடியினால் மடிந்து கொண்டிருந்த போது வெண்கல சர்ப்பத்தை பார்த்தாங்க, பிழைத்து கொண்டாங்க. பாவம் என்கிற மிகப்பெரிய கொடிய பாம்பு உன்னையும் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் தீண்டி இருக்கிறது, நீ என்னை கண்டிப்பாக கல்வாரி சிலுவையில் என்னை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் பேசினார். அப்படி பேசப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பேசினார். அது என்னவென்றால், யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். இந்த அன்பு என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் நீங்கள் அனுபவித்திருக்கின்றீர்களா அப்படின்னு கேட்டால் அது இல்லை என்று தான் சொல்லணும். ஏனென்றால் கணவன் மனைவி அன்பு என்னன்னு தெரியும், பெற்றோருடைய அன்பு என்னன்னு பிள்ளைகளுக்கு தெரியும், சகோதர சகோதரிகளுக்குள்ள அவர்களுக்குள்ள அன்பு என்னன்னு என்றால் தெரியும். ஆனால் தேவனுடைய அன்பு என்றால் தெரியாது. ஏன் என்றால் தெரியாது என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் யூதர்கள் உட்பட தேவனுடைய அன்பை ருசிக்க அவர்களால் முடியாது, இல்லை. ஏனென்றால் பாவ நிலையில் இருந்தாங்க. ஆகையினால இந்த தேவ அன்பை அவங்க ருசிக்க முடியவில்லை. ஆனால் தேவனுடைய அன்பு ரொம்ப சமீபமாக இருக்குது. சமீபம் என்று சொல்லப்படும் பொழுது ரொம்ப தொடுகிற தூரம் அல்ல, அல்லது கூப்பிடுகிற தூரம் அல்ல, அல்லது ஒலிபெருக்கியின் மூலமாக தெரிவிக்கின்ற தூரம் அல்ல, அல்லது செல்ஃபோன் மூலமாக கூப்பிடுகிற தூரம் அல்ல. ஒரு மனிதனோடு நிழல் எவ்வளவு சமீபம் என்று சொன்னால் ஒளி படாத இடம் அந்த மனிதனுடைய பிம்பத்தினுடைய அந்த சரீரத்தினுடைய பிம்பமாக இருக்கும், அதாவது நிழலாக இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு தேவனுடைய இந்த அன்பானது ஒவ்வொரு மனுஷனுக்கிட்டையும் அவ்வளோ சமீபமாக இருக்கிறது என்று இறையியல் வல்லுநர்கள்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த அன்பை ருசிக்க முடியாது தான். ஏன் ருசிக்க முடியலை? பாவத்தில் இருக்கிறாங்க. அப்போ பாவத்திற்கு முன்பாக இந்த அன்பை யார் ருசித்தார்களா? பாவத்திற்கு முன்பு யாராக இருந்தாங்களா? ருசித்தாங்க. யார் ருசித்தா? ஆதாம் ஏவாள் ருசித்தாங்க. அந்த ருசிக்கின்ற அந்த அனுபவத்தினால தான் கீழ்ப்படுத்துங்கள், ஆளுகை செய்யுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போது தேவ அன்பை ஒரு மனிதன் ருசிக்கப்பட வேண்டும் என்றால், ருசித்தான் என்றால் அது யார் என்றால் இந்த உலகத்தில் ஆதாம் ஏவாள் தேவனுடைய அன்பை ருசித்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைகள் பாவம் செய்தாங்க. எப்படி தேவனுடைய அன்பு பயணித்தது, அதுக்கப்புறம் சேத்துனுடைய குடும்பத்தில் எப்படி தேவனுடைய அன்பு பயணித்தது, பழைய ஏற்பாட்டில் அந்த உலக அழிவில் ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக எப்படி தேவனுடைய அன்பு பயணித்தது, ஆதாம் ஏவாளுக்கு பேசின வார்த்தைகள் நிறைவேறப்பட வேண்டும் என்றால் மனுஷன் இந்த பூமியில் வாழ்ந்தாக வேண்டும், அவனுடைய வித்து இருக்க வேண்டும். ஆகவே ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை காப்பாற்றப்பட வேண்டும். அந்த வார்த்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அவனுடைய வித்து இந்த பூமியில் இருக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு மனுஷன் வேணும். அவன் யார்னா நோவாவை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். நோவா பயங்கரமான தேவன் எதிர்பார்த்திருந்த நீதிமான், பரிசுத்தவான் இல்லை. நம்ம ஏற்கனவே அதை குறித்து தியானித்தோம், நான் உள்ளே போக விரும்பலை. அப்போது தேவன் அந்த நோவாவை தேர்ந்தெடுத்தார். அவனுக்குள்ளே எப்படி பரிபூர்ண அன்பு, தேவனுடைய அன்பு பயணித்தது என்பதையும், சேம் காம் யாப்பேத் அவர்களுக்குள்ளே எப்படி பயணித்தது என்பதும், சேமுடைய வம்சத்தில் ஆபிரகாம் வந்தான், அவனுடைய ஆபிரகாமுக்குள்ளே எப்படி தேவனுடைய பரிபூர்ண அன்பு பயணித்தது என்றும், ஈசாக்கு தேவனுடைய அன்பை ருசித்தான், எப்படி ருசித்தான் என்பதை கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமே, அல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்குமானால், போகிற வாரத்தில் ஒரு சுருக்கம், ஒரு பிரீஃப் நான் கொடுக்குறேன். ஒரு மனிதனுக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்குமானால் அந்த தேவ அன்பை பெற்ற அல்லது தேவ அன்பில் பயணிக்கிற அந்த மனுஷன் கால் வைக்கிற இடம் அது வறட்சியாக இருந்தாலும் அது 100 மடங்கு பலனை கொடுக்கத்தக்கதாக அந்த தேவ அன்பு அவனுக்குள்ள இருந்து பேலன்ஸ் செய்து அவனை பெரிய ஐஸ்வர்யனை மாற்றும். கரங்களுக்கு தலையில சொல்லு ஆமென். அது எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. எந்த மனுஷன் எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறானோ அந்த மனுஷன் தேவ அன்பை பெற்றவனாக, தேவ அன்பை ருசிக்கிறவனாக அவன் இருப்பான் என்றால், அந்த தேவ அன்பில் பயணிக்கிறவனாக இருப்பான் என்றால், தேவ அன்பில் பயணிக்கிற அவனுக்கு இந்த உலகத்தினுடைய விதி, இந்த உலகத்தினுடைய சட்டத்திட்டம், இந்த இயற்கையினுடைய நியதி அவன் மேல் பலிக்காது, பேலன்ஸ் செய்யாது. என்ன செய்யாது? பேலன்ஸ் செய்யாது. ஏன்? தேவ அன்பு அவனை பலப்படுத்தி இருக்கிறது, தாங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தேவ அன்பு அவனில் பயணித்து கொண்டு இருக்கிறபடியினால இயற்கையின் நியதிக்கு மேல அவன் என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஈசாக்கு என்ன செய்தான்? ஆபிரகாம் மரித்து விட்டாரு. ஆபிரகாம் மரித்த பிறகு ஆபிரகாமின் உண்டான நாட்களில் பஞ்சம் உண்டானது போல ஈசாக்குடைய நாட்களிலும் பஞ்சம் உண்டானது. மறுபடியும் சொல்றேன், ஆபிரகாம் நாட்களில் பஞ்சம் உண்டானது போல ஈசாக்குடைய நாட்களிலும் பஞ்சம் உண்டானது. இந்த ஈசாக்கு தேவனுடைய பரிபூர்ண அன்பு அதில் வாழ்ந்தபடினால, அந்த பரிபூர்ண அன்பு அது ஈசாக்கு பயணித்தபடினால, அவனுடைய வாழ்க்கையை அது பயணித்தபடினால, அந்த தேவனுடைய அன்பு அவனுடைய வாழ்க்கையில் பயணித்தபடினால அவன் விதைக்கிறான்.
என்ன செய்யறான்? விதை விதைக்கிறான். அப்போது விதை விதைக்கப்பட்ட அந்த விதையினுடைய காலம், விதைக்கப்பட்ட நேரம், விதைக்கப்பட்ட காலம் எப்படின்னா பஞ்சம். நீங்கள் 26:1 வாசிச்சிங்க அப்படின்னா, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டானது. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தர் ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்திலே கேராருக்கு போனான். எதுக்காக போனா? சும்மா பிக்னிக்கு, மனைவி புது ரெபேக்கால அப்படியே கூட்டிட்டு ஜாலியாக ஹனிமூன் அப்படி போனானா? கேராருக்கு போனானா? இல்லை, பஞ்சம் பிழைக்க போனான். என்ன செய்தான்? பஞ்சம் பிழைக்க. ஆனால் பஞ்சம் பிழைக்க போன அவனுக்குள் என்ன இருந்ததுன்னு, தேவனுடைய பரிபூர்ண அன்பு இருக்கு. அந்த தேவனுடைய பரிபூர்ண அன்பு அவனுக்குள் பயணித்து கொண்டிருந்தபடினால, அந்த பயணித்து கொண்டிருக்கிற அன்பு அவனை பலப்படுத்துச்சு. அவன் விதையை விதைக்கிறான். சொல்லப்பட்டிருக்கு, ஈசாக்கு அதே 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எந்த மனிதன் பரிபூர்ண அன்பை ருசிக்கின்றானோ, எந்த மனிதன் பரிபூர்ண அன்பில் பயணிக்கின்றானோ, அந்த பயணிக்கிற அவனுக்குள், அந்த பெற்றிருக்கின்ற அவனுக்குள் என்ன இருக்கும் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். மறுபடியும் நான் சொல்கிறேன், பரிபூர்ண அன்பில் பயணிக்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும், எந்த மனுஷியாக இருந்தாலும், பரிபூர்ண அன்பில் அந்த வாழ்க்கை நடத்துகின்ற, நடைபெறுகின்ற அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படியே இருக்குங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இப்போ கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றால் பரிபூர்ண அன்பில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பயணித்து கொண்டிருக்கிறான். ஆகவே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா. எந்த ஒரு பிள்ளை தாய் தகப்பனிடத்தில் கீழ்ப்படிதலோடு, அன்போடு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பிள்ளை இருக்கிறதோ, அந்த பிள்ளைக்கு அந்த பெற்றோர் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? மேன்மையாக இருப்பாங்க. அந்த பெற்றோருக்கும் அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? மேன்மையாக இருக்கும். உண்மைதானா? ஆமாவா? ஆமாம். துன்மார்க்கமாய் திரிகின்ற ஒரு பிள்ளை இருக்குமானால் பெற்றோர் அந்த பிள்ளைய ரொம்ப, ஆஹா எவ்வளோ அருமையான என் பிள்ளை, இவ்வளோ அருமையான துன்மார்க்கம்லாம் செய்யுது, அப்படி சந்தோஷப்படுவாங்களா? துன்மார்க்கமான பெற்றோர் வேணா தன் பிள்ளை துன்மார்க்கமாக இருக்கும் பொழுது அந்த துன்மார்க்கத்தில் அவங்க சந்தோஷப்படலாம். ஆனால் தேவனுடைய அன்பை ருசிக்கின்ற, பரிபூர்ண அன்பை ருசிக்கின்ற பிள்ளைகளுடைய அல்லது தேவனுடைய பிள்ளையாய் இருக்கின்ற பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை துன்மார்க்கமாய் அல்லது பாவ நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த பிள்ளை செய்கின்ற காரியம் என்ன செய்யாது? அவர்களுக்கு பிடிக்காது. ஏன்? என்னை போல் என் பிள்ளை இருக்குன்னு தேவனை தெரிந்துக்கணும். அதுதான் அந்த பெற்றோருடைய எதிர்பார்ப்பும் இதுவாக இருக்கும். அப்போது எதிர்பார்ப்பு மாத்திரமல்ல, அந்த பிள்ளை தகப்பன் சொற்படி கீழ்ப்படிந்து, தாய் சொற்படி கீழ்ப்படிந்து, பெற்றோர் சொற்படி கீழ்ப்படிந்து அந்த பிள்ளை நடக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு என்ன செய்வாங்க? அந்த பெற்றோர் பார்த்து பார்த்து, அனுபவித்து அனுபவித்து அந்த பிள்ளைக்கு என்ன செய்வாங்க? காரியத்தை நடப்பிப்பாங்க இல்லையா? காரியங்கள்லாம் செய்வாங்க, நடத்தி கொடுப்பாங்க. இது எப்படி உண்மையோ அதுபோல தேவன் தன்னுடைய பரிபூர்ண அன்பில் வாழ்கின்ற, பரிபூர்ண அன்பை ருசிக்கின்ற, பரிபூர்ண அன்பில் பயணித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன தருவா? ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். பஞ்ச நாட்களில் யார் என்ன செய்ய மாட்டாங்க? என்ன செய்ய மாட்டாங்க? பயிரிட மாட்டாங்க. நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது 1975, 76, 77 அந்த நாட்களில் பஞ்சம் தமிழ்நாட்டில் இருந்தது, இந்தியாவில் இருந்தது. சரியாக மழை பெய்யவில்லை, பஞ்சமாக இருந்துச்சு. அப்போ பஞ்சம் பயிர் என்று சொல்லிட்டு சோளம், கம்பு இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னாக்கா, பயிர் விளைகின்ற, அதாவது நெல் விளைகின்ற அந்த கழனியில் சோளம், கம்பு, கேழ்வரகு, எள்ளு இதை மாதிரி விதைச்சிட்டு போவாங்க. அதாவது வானம் பார்த்த பூமி பயிரிடுகிற பயிரை இந்த நெல் சாகுபடி பண்ணுகிற செய்கின்ற அந்த நிலத்தில் விதைத்ததை நான் பார்த்துருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆனால் அவங்க என்ன செய்வதில்லை, ஒருபோதும் நெல்லையோ கோதுமையை விளைவிக்க மாட்டாங்க. ஆனால் இவன் என்ன செய்தான்? விளைவித்தான். அந்த பஞ்சம் உள்ள, அந்த பஞ்சம் நிறைந்த அந்த இடத்துலையே களனியானது, நெல் வயலானது அது அப்படியே பொய்த்து போகக்கூடாது என்பதற்காக ஏதோ ஒன்று பயிரிட வேண்டும் என்று சொல்லி பயிரிட்டு மகசூல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்பெல்லாம் அப்படியே மூடையாக வராது. ஒரு ஏக்கர் இது பண்ணாங்கனாக்கா ஏதோ 5 மூடை 2 மூடை அவ்வளோதான் வரும். அவ்வளோலாம் வரவே வராது. ஏன்னா அவ்வளவு ஏழ்மை, அவ்வளவு காரியத்தில் அவங்க இருந்தாங்க. அப்போது ஈசாக்கு என்ன செய்தான்? விதையை விதைச்சான். ஈசாக்கு விதையை விதைத்தான்.
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு. எந்த மனிதன் தேவனால் ஆசீர்வாதத்தை பெறுகின்றானோ, தேவனுடைய அன்பை ருசிக்கின்றானோ, அவர்களுக்கு 100க்கு 100% அவன் பலனை அனுபவிப்பான், அறிப்பான். ஆமென். அப்போ தேவன் என்ன செய்தார்? அவன் ஆசீர்வதித்தார். 100க்கு 100% மகசூல் வந்தது, பெற்றுக்கொண்டான். அவன் கால் வைக்கிற இடமெல்லாம் கோதுமையாக இருந்துச்சு. அந்த கோதுமையினுடைய அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஸ்ட்ரா சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரா இல்லாமல் எல்லாமே கோதுமையாக இருந்துச்சு. கால் வைக்கிற இடமெல்லாம் அந்த கதிர்கள் இல்லாமல் அந்த மணிகள், கோதுமை மணிகள் கோதுமைகளாக மாத்திரமே. அவ்வளோ 100 மடங்கு வயல் கொள்ளலை, அவ்வளோ மகசூல். இந்த அபிமெலக்கு என்ன செய்கிறான்? அதை பார்க்குறான். சரி, 100 மடங்கு பலன் அவன் பெற்றுக்கொண்ட அந்த நேரத்தில், தேவன் அவன் ஆசீர்வதித்த அந்த நேரத்தில், அவன் எப்பெல்லாம் அறுத்து முடித்த உடனே மறுபடியும் போடு மகசூல், மறுபடியும் போடு, மறுபடியும் போடு என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? பயிரிட்டான். எப்பெல்லாம் அவன் பயிரிடுகிறானோ தேவன் அவனை ஆசீர்வதித்தார். பரிபூர்ண அன்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அவனுக்கு 100 மடங்கு அவன் பலனை ஒவ்வொரு தடவையும் அறுத்தான். எப்பெல்லாம் அறுக்கிறானோ அவன் விருத்தி ஆகிக்கிட்டே இருந்தான். வர 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 விருத்தி. அவன் வர வர விருத்தியாகி மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பெரியவன்? இந்த கேராரின் இந்த பெலிஸ்தீன் ராஜாவாகிய அபிமெலக்கு, கேராரின் ராஜாவே பொறாமைப்படும் அளவிற்கு அவன் பெரியவனாயிட்டான், செல்வத்தில் பெரியவனாயிட்டான். அப்போ எவ்வளவு தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய அன்பு இந்த ஈசாக்கோடு பயணித்தது, ஈசாக்குடைய வாழ்க்கையில் பயணித்தது என்பதை பாருங்க. அப்போ தேவனுடைய அன்பு எந்த மனுஷன் அதில் பயணிக்கின்றானோ, அல்லது தேவனுடைய அன்பை எந்த மகன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கின்றானோ, இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் தியானிக்க போகிறோம். அது என்னவென்றால், இந்த பூலோகத்தில் இருக்கிற மனுஷர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க பொறாமை கொள்வாங்க. எந்த மனிதன் தேவனுடைய பரிபூர்ண அன்பை ருசிக்கின்றானோ, எந்த மனிதன் தேவனுடைய அன்பில் அவர்கள் பயணிக்கின்றார்களோ, வாழ்க்கை பயணிக்கின்றதோ, அந்த பயணிக்கிற அவர்கள் வாழ்க்கை அல்லது அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் என்றால், மற்றவர்கள் பொறாமைப்படுகின்றார்கள் என்று அர்த்தம். கரங்குத்தல்ல சொல்லு ஆமே, அல்லேலூயா. ஒரு இயேசுவுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு தேவனுடைய அன்புல, பரிபூர்ண அன்புல ஒரு மனுஷன் பயணிக்கின்றான் என்றால், அவன் படிக்கின்ற படிப்பை பார்த்து மற்றவங்க பொறாமைப்படுவாங்க. தேவனுடைய பரிபூர்ண அன்பில் அவர்கள் இருக்கவில்லை, தேவனுடைய பரிபூர்ண அன்பு அவர்கள் பயணிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் பொறாமைப்பட மாட்டார்கள். ரெண்டுக்கும் எப்படி இருக்கு? எதிராய் இருக்கின்றது. எந்த மனுஷன் மற்றவர்களால் பொறாமைப்படுகின்றார்களோ, எந்த மனுஷன் மற்றவர்களால் விரோதிக்கப்படுகிறார்களோ, அந்த விரோதிக்கப்படுகின்ற அந்த மனுஷன் பரிபூர்ண அன்பில் பயணிக்கின்றான், பரிபூர்ண அன்பை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கின்றான், ருசிக்கின்றான் என்ற அர்த்தம். மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஒரு மனுஷன் பரிபூர்ண அன்பை ருசிக்கின்றானோ, எந்த மனுஷன் பரிபூர்ண அன்பில் வாழ்கின்றானோ, அந்த மனிதன் மற்றவர்களால் பொறாமைப்படுவார்கள், மற்றவர்களால் பகைக்கப்படுவார்கள். எந்த மனுஷன் மற்றவர்களால் பகைக்கப்படுகிறார்களோ, பொறாமைக்கு உட்படுத்தப்படுகிறார்களோ, அந்த மனுஷன் அறிந்து கொள்ளணும், தேவன் என் மேல் பரிபூர்ண அன்பை வைத்திருக்கிறார், அந்த பரிபூர்ண அன்பில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன், பரிபூர்ண அன்பு என்னில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறேன், ஆதியாகமத்தின் புத்தகம் 26:14, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் என்ன கொண்டு? பொறாமை கொண்டு. தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வதிக்கிற அந்த மனுஷனை எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ எல்லாரும் பார்த்துட்டு, நாம விதைக்க முடியல, பஞ்சத்தில் இருக்கிறோம், அவன் விதைக்கிறான், அவன் விதை மாத்திரம் 100 மடங்கு பலனை கொடுக்குது, வயல் 100 மடங்கு பலனை கொடுக்குது. அப்படி என்றால்
அவனுக்குள் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, ஏதோ ஒரு பலன் இருக்கிறது, ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை, அந்த சக்தி, அந்த பலன் அவனை 100 மடங்கு பலனை உண்டாக்குகிறது. அப்படி என்றால் இந்த மனிதன் ஒரு விசேஷித்த மனிதன். இந்த மனிதன் தேவனுடைய அன்பை ருசிக்கின்ற, தேவனுடைய அன்பில் பரிபூர்ண அன்பில் பயணிக்கிற மனிதன் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என்ன செய்தாங்க? எதிர்வினை ஆற்றாங்க. என்னது எதிர்வினை? நேர்வினை ஆற்றுனா, அப்பா நாங்கள்லாம் விதைக்கிறோம், சாதாரண நாட்களில் மழை பெஞ்ச நாட்களில் சரியாக வர மாட்டேங்குது, பஞ்ச நாட்கள் நாங்கள் விதைக்கவே மாட்டோம். ஆனால் நீ பஞ்ச நாட்களில் விதைச்சு மழை பெய்கிற நாட்களே நாங்கள் விதைக்கிறதை காட்டிலும் பஞ்ச நாட்களில் இவ்வளவு அதிகமாக உனக்கு விளைச்சல் உண்டாகிறது. இதனுடைய ரகசியம் என்ன? எங்களுக்கு சொல்லு, நான் உன்னோடு நட்பு பாராட்டட்டும், அந்த ரகசியத்தை சொல்லு என்று சொல்லி கேட்டு தேவனுடைய பரிபூர்ண அன்பை ருசிக்கத்தக்கதாக அவர்களும் மாறி இருக்க வேண்டும், கேட்டு இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தும் பொழுது, உயர்த்தப்படுகிற மனிதனை பார்த்து பொறாமைப்படுவது பிசாசு அவர்களுக்கு பின்பாக இருந்து காரியங்களை ஏவுறான், பொறாமைப்படுறாங்க, அவர்களை விரோதிக்கிறாங்க. பிசாசு அவர்களை ஏவி விட்டு அவர்கள் எந்த மனிதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களோ அந்த மனிதனுக்காக அல்லது அந்த மனிதன்கிட்ட போய் நாம் பண்ணுகிறது தப்பு, நாம் செய்கிறது தவறு, ஆகவே அது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது, எந்த நிலையில் இருக்கின்றது, எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லு என்று சொல்லி அவனோடு ஒப்புரவாகி உறவாகி நட்பு பாராட்டணும் இந்த பொறாமைப்படுகிற உலகத்தினுடைய ஜனங்கள். ஆனால் அவர்கள் செய்வது அல்ல, ஆனால் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? சொல்லும். இங்கே உலகத்தினுடைய ஜனங்கள், பாவத்தில் இருக்கிற ஜனங்கள், பரிபூர்ண அன்பை ருசிக்காது இருக்கிற ஜனங்களுடைய செய்கை எப்படி இருக்கிறது? ஈசாக்கை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். ஈசாக்கை பார்த்து என்ன செய்கிறாங்க? பொறாமைப்படுறாங்க. அப்போ ஈசாக்கை பார்த்து பொறாமைப்படுவது நிமித்தமாக அவர்கள் தேவனுடைய பரிபூர்ண அன்பை ருசிக்கின்ற அந்த மனிதனுக்கு விரோதமாக ஒரு செயலை செய்கிறாங்க. என்ன செயல் செய்கிறாங்க அப்படின்னா, பாருங்க 26:15 அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டான். யாரு போட்டா? இந்த பெலிஸ்தியர். இவன் வர வர விருத்தி ஆகிறான், ஆட்டு மந்தையெல்லாம் பெருகுது, மாட்டு மந்தையெல்லாம் பெருகுது, இவன் போடுகிற இடத்துல பயிர் நல்லா விளையுது, இவன் வெட்டினா மாத்திரம் தண்ணி வருது, நாம வெட்டினா தண்ணி வரல. அப்போ அந்த பொறாமை உள்ளவர்கள் பொறாமையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, அப்பா உன்கிட்ட ஒரு தயவா நான் ஒன்று கேட்டுக்கிறேன், நீ விதைச்ச இல்லையா, அதுபோல் எங்கள் நிலத்துலையும் வந்து விதை. ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷன், அந்த பரிபூர்ண அன்பில் நீ பயணித்து கொண்டு இருக்கிற, பரிபூர்ண அன்பை ருசிக்கிற, நீ விதைச்சா நல்லா வரும். ஆகவே எங்களுடைய நிலத்திலையும் வந்து நீ உன் கையின் அந்த ஆசீர்வாதத்தை நாங்களும் ருசிக்கட்டும். நீ ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினது இருக்கு இல்லையா, அதுபோல் நீயும் வந்து எங்கள் மத்தியில் ஒரு துறவை தோண்டு, நாங்களும் அதில் பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இருக்க வேண்டும். ஆனால் இவங்க என்ன செய்தாங்க? ஈசாக்குனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் வெட்டின கிணறுகளை, துறவுகளை எல்லாம் மூடினானுங்க. பொறாமை என்ன செய்யுது? பொறாமைப்படுவது மாத்திரமல்ல, எதிர்வினை ஆற்றுகிறது. பொறாமை என்பது ஒரு பெயர் சொல், நவுன். அதனுடைய கிரியை, வேர்ப் என்னென்றால் துறவுகளை மூடுவது. பெயர் சொல் ஒரு வினை ஆற்றுகிறது, பெயர் சொல் பொறாமை வினை ஆற்றுகிறது என்ற வினைச்சொல் என்னன்னா துறவுகளை மூடுகிற தன்மை. இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களுக்கு விரோதமாய் என்ன செய்கிறாங்க? துறவுகளை எல்லாம் மூடுகிறார்கள் பொறாமையின் நிமித்தமாக. எந்த இடத்துல துறவுகள் மூடப்படுகிறதோ அந்த இடத்துல தேவன் தன்னுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்களுக்குள் ஆறு போல பெருக்கெடுக்கத்தக்கதாக ஊற்றை ஊற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமே அல்லேலூயா. கரங்களை ஊத்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன்,
எந்த மனிதன் தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அந்த கழுவப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பித்து அடைக்கின்றார்களோ, அடைப்பட்ட எந்த நிலையாக இருக்கட்டும், எந்த இடமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட பண்பாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு லயனா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், எந்த தொழிலா இருக்கட்டும், அதையெல்லாம் மீண்டும் தேவனுடைய வல்லமை அவர்களுக்குள், யாரு? தன்னுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அந்த ஜனங்களுக்குள் ஒரு காற்றாற்று வெள்ளம் போல பெருக்கெடுக்கத்தக்கதாக ஊறத்தக்கதாக காரியத்தை நடப்பிக்கிறாங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த பொறாமை நிமித்தமாக எதிர்வினை ஆற்றுகிற அந்த ஜனங்கள் தன்னுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாய் காரியத்தை செய்வது நிமித்தமாக பல மடங்கு தேவனுடைய அனுகிரகத்தை பெரும்படியாக பொறாமை உள்ள ஜனங்களே தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்களுக்காக என்ன செய்றாங்க? காரியத்தை மறைமுகமாக இன்னும் அதிகமாக வரும்படி அவங்க காரியத்தை செய்றாங்க. என்ன செய்றாங்க? காரியத்தை செய்றாங்க. வாசிக்கிறேன் பாருங்க. அதே 26:15 வாசித்து, அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் அவனுக்கு வேலைக்காரர் வெட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். இங்கே அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, யாரு? பெலிஸ்தீரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு இங்க கேரார்ல இங்க ஈசாக்கை பார்த்து சொல்றான், நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அபிமெலேக்கு பெலிஸ்திய ராஜா கேரார்ல இருக்கிறான். அந்த ராஜாவே போய், அப்பா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து எங்களை விட்டு போயிடு, எங்களை காட்டிலும் நீ பலத்தவனாய் இருக்கின்ற. ராஜ்யபாரம் மாத்திரம் இல்லை, ராஜ கிரீடம் மாத்திரம் இல்லை, சிம்மாசனம் மாத்திரம் இல்லை, நீ எங்களை காட்டிலும் பலத்தவனாய் ஆனாய் என்று சொல்லி ஒரு ராஜா போய் கேட்கிறான் அவன்கிட்ட. போயிடு, இங்க இருக்கிறாத, என்ன செய்ய? போய்விடு. ஏனென்றால் உன்னுடைய நிலத்தில் விளைகின்ற விளைச்சலை வச்சு உன்னுடைய ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, ஒட்டகங்கள் போன்ற பரிவாரங்கள் பல மடங்கு பெருகி இருக்கிறது. ஆகவே உன்னுடைய வேலைக்காரர்களே என்ன செய்வாங்க? ஒரு ராஜாவுடைய படை நடத்துவது போல திரளான பணிவிடைக்காரர்களா இருக்காங்க. அவர்களே என்ன செய்வாங்க? ஒரு சிப்பாய் போல இருக்கிறாங்க, படை நடத்துவது போல இருக்கிறாங்க, வந்துடுவாங்க, அல்லது பணம் கொடுத்து கூட உன்னால் வாங்க முடியும், தயவு செய்து போயிடு. அந்த நாட்களில் மிகப்பெரிய செல்வந்தர்கள் தன்னுடைய வீட்டில் மினிமம் 200 500 ஆட்களை வேலைக்கு வைத்திருப்பாங்க. தன்னுடைய பணிவிடைகளை செய்வதற்கு, ஆடு மாடு மந்தைகளை மேய்ப்பதற்கு, தொழுவத்தில் கட்டுவதற்கு, தொழுவத்தை பராமரிப்பது, வீடை பராமரிப்பதற்கு, அப்புறம் வயலை பராமரிப்பதற்கு, அறுவடையை பராமரிப்பதற்கு, அதை அறுவடையை அறுக்கிற அந்த காரியத்தில் பராமரிப்பதற்கு ஆட்களை வச்சுருப்பாங்க. மினிமம் 200 500 என்ன செய்வாங்க? வச்சுருப்பாங்க. ஆபிரகாம் 318 பேர் வச்சுருந்தான் இல்லையா? அத்தனை பேர் இவன்கிட்ட தான் இருக்கிறாங்க. யார்கிட்ட இருக்கா? ஈசா கிட்ட இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, 318 பேர் மாத்திரமல்ல, ஈசாக்கு நாட்களிலும் இவன்கிட்ட வேலைக்காரர்கள் திரளா என்ன செய்தாங்க? இருந்தாங்க. சொல்றாங்க 600க்கும் மேற்பட்ட வேலைக்காரர்கள் ஈசாக்கு இடத்துல இருந்திருக்க கூடும் என்று சொல்லி பேசுறாங்க. அப்ப இவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இவன் ராஜாவை காட்டிலும் ரொம்ப பலத்து இருக்கிறான், காசு இருக்கு, ராஜா ஈசாக்கு காட்டிலும் ரொம்ப கீழே இருக்கிறான் அப்படின்னா, கீழே இருக்கிற ராஜா ஈசாக்குக்கு தொந்தரவு செய்கிறான்னு வச்சுங்க. இவனுக்கிட்ட இருக்கிற அந்த வேலை ஆட்களோடு சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற ராஜா கிட்ட பைசா கொடுத்து வேலைக்கு கூலிக்கு ஆள் அமர்த்தி சண்டையிட்டு ஜெயிக்க இவனால் முடியும். அப்படிப்பட்ட நிலைகள், அப்படிப்பட்ட காரியங்கள் அந்த நாட்களில் இருந்தது. கூலிக்கு படைகளை நியமித்து சண்டையிட்ட நாட்கள்லாம் அப்படிப்பட்ட நாட்கள் இருந்தது. ஆகவே தான் இந்த பெலிஸ்து ராஜா என்ன செய்கிறான் அப்படின்னா, பயந்தான். இந்த யாருக்கு? ஈசாக்குக்கு. எங்களை காட்டிலும் பணத்திலையும் பலத்து இருக்கிற வேலைக்காரன் நிறையா இருக்கிறாங்க, என்னிட்ட இருக்கிற படையை காட்டிலும் உன்னிட்ட வேலைக்காரன் கொஞ்சமாக இருந்தாலும் நீ மற்ற நாட்டுக்கிட்ட போய் ராஜா கிட்ட பைசா கொடுத்து இராணுவத்திலிருந்து ஆட்களை சேர்த்து உன்னுடைய வீட்டில் இருக்கிற ஆட்களோடு சேர்ந்து என்கிட்ட படம் நடத்தி வந்தீங்கன்னா என்ன க்ளோஸ் பண்ணிடுவேன், பலத்தவன் ஆனாய் என்று சொல்ற. பரிபூர்ண அன்பு ஒரு மனிதனுக்குள்ள எப்படி பயணிக்கிறது, எப்படி அவனை மாற்றுகிறது என்பதை பாருங்க.
அப்போ ஆவிக்குரிய ஜனங்களாகிய இருக்கிற நமக்குள், நம்முடைய வாழ்க்கைக்குள் பரிபூர்ண அன்பு பயணித்து கொண்டு இருக்கிறது. ஆகவே ஒருவேளை நமக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு செல்வம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது குறைவான செல்வம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கக்கூடிய நபர்கள் அதிகம். ஆமென், அல்லேலூயா. அந்த நபர்கள் யார் என்றால், கர்த்தர் நமக்காக, நம்முடைய ஆஸ்திக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, சந்ததிகள் பெருகுவதற்காக தேவன் விசேஷமாய் தேவ தூதர்களை நமக்காக ஒரு பாளையம் இறங்கத்தக்கதாக ஒரு மிகப்பெரிய சேனையை வைத்திருக்கிறார். அது பரிபூர்ண அன்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறது நம்மோடு. அல்லேலூயா. அப்போ கண்ணால இல்ல, ஆனா ஆவியின் மண்டலத்தில் எப்படிப்பட்ட நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால், தேவனுடைய சர்வ சேனையும் நமக்காக யுத்தம் பண்ணுவதற்காக நம்மோடு இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப பரிபூர்ண அன்பில், பரிபூர்ணத்தில் பயணிக்கிற நமக்குள், பரிபூர்ண வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படுகிற நமக்குள் எவ்வளவு பொறாமைகள், எதிர்ப்புகள், வினைகள் ஆற்றினாலும் தேவன் அந்த சேனையை வைத்து துவம்சம் பண்ணுவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆமென். இது தேவன் நமக்காக வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ரிவார்டு. இது அது தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்களுக்கு மாத்திரமே பெறப்பட்ட இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தன்மை இவைகள். ஆமென், அல்லேலூயா. இங்க துறவுகளை தூத்து போடுறாங்க, ஆனா இவன் வெட்டுறான், தண்ணி வருது. அப்போ இதையே ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம பார்ப்போம் என்றால், பொறாமை நிமித்தமாக நமக்கு விரோதமாய், பொறாமை நிமித்தமாக நம்முடைய வேலைக்கு விரோதமாய், நம்முடைய ஃபேக்டரிக்கு விரோதமாய், நம்முடைய செயலுக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பிப்பார்கள் என்றால், அவர்களுக்கு அவர்களே தோண்டக்கூடிய ஒரு குழியை அவர்கள் தோண்டுகிறார்கள். என்ன செய்றாங்க? தோன்றாங்க. அப்போ அவர்கள் தோன்றும் பொழுது துறவுகளை தூர்த்து போட, மற்ற மண்ணினால் தூர்த்து போட அவர்கள் பயணித்து அந்த காரியத்தை செய்யும் பொழுது பரிபூர்ண அன்பை ருசிக்கின்ற ஈசாக்குக்குள் தேவன் கிரியை செய்து நிமித்தம் அங்கே எங்க தோன்றினானோ, வரலாற்று அறிஞர்லாம் சொல்றாங்க, ஆபிரகாம் ஒரு 20 அடி 30 அடி தோன்றினா தண்ணி வரும்னா, இவன் 5 அடி 10 அடி தோன்றினாலே தண்ணி வந்துடும். ஏன்? ஆபிரகாமுடைய முதல் சந்ததி இவனுடைய சந்ததியில ஒரு இஸ்ரவேல் என்ற ஒரு பெரிய ஜாதி வரப்போகிறது. அந்த ஜாதியில இயேசு பிறக்க போகிறார். அந்த ஜாதியில இயேசு பிறக்க போகிறார் என்றால், அந்த ஜாதி கொழுத்து பழத்து தேவனுடைய அன்பை ருசிக்கிற ஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் இந்த ஈசாக்கை தேர்ந்தெடுத்தார். என்ன செய்தா? தேர்ந்தெடுத்தார். அப்போ ஈசாக்கை தேர்ந்தெடுத்த அந்த தேர்ந்தெடுப்புல ஆபிரகாம் மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமும் இவனுடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இருக்கு, பிளஸ் இவனுக்கு என்று ஈசாக்கு என்று தனியாக தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். 2 1 + 1 2. அவன் 10 அடி தோண்டினானா இவன் 5 அடி, அவன் 20 அடி தோண்டினானா இவன் 5 அடி. என்னது? தண்ணீர். ஆமென். தண்ணீர் என்ன செய்தது? வந்தது. அப்போ தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக எந்த மனிதர்கள் எழும்பினாலும், அந்த எழும்புகிற மனிதர்கள் ஈசாக்கின் நாட்களில் பெலிசேர் துறவுகளை, ஆபிரகாம் வெட்டின துறவு, ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக ஒரு துறவை வெட்டி இருக்கிறாரு. அந்த துறவு கிறிஸ்துவின் மூலமா நமக்கு உண்டாகி இருக்கிறது. பொறாமை நிமித்தமாக பெலிசேர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு விரோதமாக தூற்று கொண்டு வருகிறார்கள் என்றால், தேவன் அவர்களை இன்னும் அதிகமாய், தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்களை தேவன் இன்னும் அதிகமாய் பழுக பண்ண அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர்களுக்கு விரோதமாய் செய்கிற காரியம் வாய்க்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இவனுங்க தூத்து போட்டானுங்க, தேவன் விளைய செய்தார். தேவனுடைய ஆசீர்வாதம் 100 மடங்கு கொடுத்தது. பொறாமையினால எல்லா காரியத்தையும் செய்தாங்க. இதுபோல தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம உயர்த்தினார். செய்கின்ற காரியங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய காரியங்களை தூர்த்து போடுவதற்கு அல்லது தடை பண்ணுவதற்கு விரோதமாக நாம் செய்த அல்லது அந்த தேவனுடைய பிள்ளைகள் செய்த காரியத்தை
மறைத்து நான் தான் செய்தேன் என்று சொல்லி காரியத்தை அவர்கள் அபகரித்து அந்த காரியத்தை வைத்து கொண்டு அந்த காரியத்தை அவர்கள் நடப்பிப்பார்கள் என்றால் தேவனுடைய அந்த நியதி, தேவனுடைய பரிபூர்ண அன்பு, தேவனுடைய பரிபூர்ண அன்புக்குள் பயணித்து கொண்டிருக்கிற அந்த ஜனத்துக்குள்ள என்ன செய்வார்? யார் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கின்றார்களோ, எந்த தேவ மனுஷன் செய்கின்ற காரியத்தை மறைத்து நான் தான் செய்தேன் என்று சொல்லி அந்த காரியத்தை செய்து அவர்களை மறைக்கின்றார்களோ, தேவனுடைய பிள்ளையை மறைத்து அல்லது தேவனுடைய மனிதனை பின்னிட்டு தள்ளுகிறார்களோ, பின்னிட்டு தள்ளுகிறவர்கள் விழுந்து விடுவார்கள். பின்னிட்டு தள்ளப்பட்ட தேவ ஜனமோ உயர நின்று தேவனுக்கு காரியத்தை நடப்பிக்க, தேவனுடைய அன்பை ருசிக்க, தேவனுடைய பரிபூர்ணத்தில் வாழ தேவன் கிரியை செய்கிறது. ஆமென், அல்லேலூயா. இதுதான் தேவன் பரிபூர்ண அன்பில் வாழ்கின்ற மனிதர்களுக்கும் பரிபூர்ண அன்பில் வாழாத ஜனங்களுக்கு இருக்கின்ற வேறுபாடு. ஆமென். பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க. அபிமெலேக்கு என்ன செய்தா? எங்களை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இந்த ஈசாக்கு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரத்தை போட்டு அங்கே குடியிருந்தான். அங்கே தன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் தூர்த்து போட்டவர்களுமாக துறவுகளை மறுபடியும் தோண்டி தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். என்ன கவனிங்க, அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்த பிறகு இந்த கேணியெல்லாம் இந்த துறவுகள் எல்லாம் ஆபிரகாமுடையது. ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு வர வர விருத்தி அடைச்சிக்கிட்டு இருக்கான். அவன் வெட்டினது வருது, அப்பா வெட்டினா அந்த கிணறையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆகவே அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூத்து போட்டுட்டானுங்க. அப்போது ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். என்ன செய்தாங்க? சுரந்துச்சு. ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் வெட்டுறாங்க. இங்கே சுரக்குன்ற ஆங்கிலத்தில் மூல பாஷையில் சொல்லப்பட்டிருக்கு, ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகளில் ஊற்றானது எப்படி வந்துச்சுன்னா, இதுவரைக்கும் காணாத ஊற்றை காட்டிலும் மிக வேகமாக என்ன செய்தது? பீரிட்டு அடிச்சு. என்ன செய்தது? வெட்டின பொழுது உடனே வந்துச்சு. பரிபூர்ண அன்பில் பயணிக்கனுடைய வாழ்க்கை, அவனுடைய துறவு வெட்ட வெட்ட நீர் சுரக்கும், வெட்ட வெட்ட பலத்தவனாவான், வெட்ட வெட்ட பரிபூர்ண அன்பு அவனுக்குள் பயணிக்கும். ஆமே, அல்லேலூயா. உடனே கேராரின் மேய்ப்பர் அந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போய் ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் தன்னுடைய ஆட்டிற்காக என்ன செய்தாங்க? மாட்டிற்காக, மந்தைக்காக துறவு வெட்டினாங்க. அங்கேயும் வாக்குவாதம் உண்டாயிற்று. வாக்குவாதம் உண்டான பிறகு அந்த இடத்தையும் விட்டு வந்தாங்க. இங்கே சித்தன்னா என்கிற ஒரு பெயர், சித்தன்னா ஏசேக்கு என்று சொல்லப்படுகிற, ஏசேக்கு சித்தனா என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல சண்டை, வாக்குவாதம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு ஒப்பமையாக பேசப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு வெட்டின இடத்துல தண்ணி சுரக்குது, அது எங்களுடையதுன்னு சொல்கிறான். அப்போது இன்னொரு இடத்துக்கு வந்து துறவு வெட்டுறான். அந்த இன்னொரு இடத்துக்கு துறவு வெட்டினோடனே ஏற்கனவே வெட்டப்பட்ட அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயர். அதனால் அங்கேருந்து வந்துட்டாங்க. அங்கேருந்து வந்து இன்னொரு இடத்துல துறவு வெட்டுறாங்க. யார்? பெலிஸ்தர் வந்து அந்த மேய்ப்பர் வந்து எங்களுடையதுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணானோ, வாக்குவாதம் பண்ணுற போதே புஷ்ஷுன்னு இறங்கிருச்சு. பலூனில் காற்று இறங்குற மாதிரி அந்த கிணத்துல தண்ணி இறங்கிருச்சு, புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. இவங்க வெட்டுறாங்க. வெட்டின உடனே தண்ணி வருது, அது எங்களுது தான், குடு. எங்கெல்லாம் தண்ணி வருதோ அதெல்லாம் எங்களுது, குடு அப்படின்றாங்க. கொடுத்துட்டு வந்துட்டானுங்க. வந்துட்டு இன்னொரு இடத்துல ஈசாக்குடைய மேய்ப்பர்கள் துறவு வெட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ரெகோபோத் என்று சொல்கிறாங்க. ரெகோபோத் என்றால் மூல பாஷையில் ரெகோபோத் என்று சொல்லப்படுகிற இந்த எபிரேய வார்த்தைக்கு ரூம் என்று சொல்லப்பட்டு, ரூம் என்றால் எங்களுக்கு நாங்கள் பெருகும்படி எங்களுக்கு ஒரு இடத்தை, ஒரு ரூம். ஹி கிரியேட்டட் அ ரூம் ஃபார் மல்டிபிள் என்று சொல்லப்பட்டு, எங்களுடைய பெருக்கத்திற்காக எங்களுக்கு ஒரு துறவை தேவன் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு ரெகோபோத் என்று பெயர் வச்சாங்க. ஆமே, அல்லேலூயா. அப்போ அந்த துறவை வெட்டின பிறகு அந்த சண்டை என்ன செய்தது? போயிடுச்சு. அங்கிருந்து பெயர்சபாவுக்கு யார் போனா? இங்கே ஈசாக்கு போயிட்டான். சரி,
அப்போது பெயர்சாபாவில் போகிறான். பெயர்சாபாவில் அந்த இடம் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான இடம். அந்த பெயர்சபாங்கிறது அந்த ஈசாக்கு ஆபிரகாம் தேவனை சந்தித்த இடம். அந்த இடத்துக்கு வர்றான். வந்த உடனே இந்த தேவன் ஈசாக்கோட பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, நான் உன் தகப்பனாகிய தேவன், நான் உன்னை ஆசீர்வதி, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். தேவன் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பரிபூர்ண அன்பு இருக்கும். அந்த பரிபூர்ண அன்பு என்ன செய்யும்னா, ஒரு மனிதனை பெருக பண்ணும். என்ன செய்யும்? பெருக பண்ணும். அங்கே தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு தேவனை ஆராதித்தான். தேவனுடைய ஆராதித்து அந்த இடத்துல ஒரு துறவை வெட்டினான். என்ன வெட்டினா? ஒரு கிணற வெட்டினான். உடனே ஏற்கனவே இருந்தானுங்க இல்லையா அபிமெலேக்கு, ஆகாகா நம்ம ஏற்கனவே துரத்தி விட்டோம், நம்முடைய ஜனத்தில் இருக்கிற மேய்ப்பர்கள் இந்த ஈசாக்கு கிட்ட என்ன செய்துட்டாங்க, போய் சீண்டி இந்த ஈசாக்கை கோபப்படுத்தியிருப்பாங்க. ஏற்கனவே நான் கோபப்படுத்திட்டேன், இங்கே இருக்காத, நீ பெலத்தவன் ஆயிட்ட, நீ இந்த இடத்துல இருந்த அப்படின்னா என்ன காட்டிலும் நீ உயர்வாக வந்துடுவ, நான் ராஜாவா நீ ராஜாவான்னு தெரியாது, என்ன ஆண்டுருவ, ஆகையினால போயிடு, பொறாமையில போயிடுன்ட்டான். அங்கே கேராரில் 2 இடத்துல துறவு தோன்றான். வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. அந்த இடத்துலையும் ராஜாதான் இல்லாமல் அங்கே இருக்கிற மேய்ப்பர்கள் முதற்கொண்டு எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க என்று சொல்லி ஈசாக்கு கோபமாக ஆயிட்டான். அப்படின்னா மறுபடியும் சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபிமெலேக்கு என்ன செய்கிறான்னா, அவன் சிநேகிதனையும் அப்படியே கூட்டிட்டு வந்து கேராரில் இருக்கிற ஈசாக்கு இடத்துல வந்து அவனிடத்துல சமாதானம் பண்ண வர்றாங்க. யார்கிட்ட சமாதானம் பண்ண வர்றாங்க? ஈசாக்கு கிட்ட சமாதானம். தேவனுடைய பரிபூர்ண அன்பில் வாழ்கின்ற, அந்த தேவனுடைய பரிபூர்ணத்தில் பயணிக்கிற எந்த மனுஷனை தேடியும் அவனுக்கு விரோதமாய் இருக்கின்ற ஜனங்கள் நிச்சயமா வருவாங்க. எழுதி வச்சு 2024 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியில் நான் இதை சொல்றேன். தேவனுடைய பரிபூர்ண அன்பில் வாழ்ந்து கொண்டு தேவனுடைய பரிபூர்ண அன்பில் உங்களுடைய வாழ்க்கையில பயணித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு விரோதமாய் எவர்கள் எழும்புகிறார்களோ, எழும்புகிற மக்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்து மறுபடியும் பகைமை பாராட்டாதபடிக்கு நட்பை பாராட்டும்படி, ஏனென்றால் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு இருக்கின்றார். ஆகவே நான் இந்த நட்பை பாராட்டியே ஆக வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்துல வந்து என்ன செய்வாங்க, பணிந்து கொள்வாங்க, உங்களிடத்துல மன்னிப்பு கேட்பாங்க. நடந்தே ஆகும். தேவனுடைய ஊழியக்காரனா இருந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக சொல்லுகிறேன். தேவனுடைய பரிபூர்ண அன்பில் பயணித்து அனுபவித்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்கள் அவர்கள் ஓடி வந்து சமாதானம் பண்ணிக்கொண்டு உங்களோடு அமர்ந்து இருப்பார்கள். உங்களுக்கு விரோதமாய் பேசின அந்த காரியத்தை மன்னிப்பு கேட்பாங்க. வேற காரியமே கிடையாது, வேற விஷயமே கிடையாது. ஏன்? பரிபூர்ண அன்பு. பரிபூர்ண அன்பு சொல்றான். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி 26, 27 ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே. அப்ப என்ன உண்டாயிடுச்சு? ராஜா பகைச்சிட்டான். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மெய்ப்பர்களும் பகைத்தார்கள். இந்த பகைமை பாராட்டின இந்த பகையை இந்த ஈசாக்கு என்ன செய்திருக்கான்? வைத்திருக்கிறான். இவனோ பலத்து கொண்டு போறான். பகைமையும் அவனோடு பெரிதாகி கொண்டு இருக்கும் ஈசாக்கு. ஆகவே இந்த ஈசாக்கு கிட்ட தயவு செய்து நாம போய் என்ன செய்வோம்? மன்னிப்பு கேட்டுடுவோம். பெலிஸ்தீன் ராஜாவாகிய அபிமெலேக்கு சாதாரண ஒரு மனுஷங்கிட்ட, சாதாரண என்றால் தேவனுடைய பரிபூர்ண அன்பில் வாழ்ந்து கொண்டு தேவனுடைய பரிபூர்ண அன்பை ருசித்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில் வந்து மன்னிப்பு கேட்டு என்ன செய்கிறான்? தாசா பண்ணுறான். பாருங்க, அதற்கு அவர்கள் சொல்கிறாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும்
உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. நான் உன்னை பகைமை பாராட்டிட்டேன், என் மெய்ப்பனும் பகைமை பாராட்டிட்டான். நீ சும்மா விட்டுட்டியோ இல்லையோ, உன்னோட கர்த்தர் இருக்கிறார் இல்லையா, அந்த கர்த்தர் உன்னோடு இருக்கின்ற கர்த்தர் நீ சும்மா இல்லைனாலும் எங்களுக்கு விரோதமாய் காரியத்தை ஏற்படுத்தி என்னை மடங்கடிப்பார். ஏனென்றால் உன்னுடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவன் எங்களை துவம்சம் பண்ணுவார், நிர்மூலமாக்குவார். உனக்காக, உன் பேரில், உன் நிமித்தமாக கர்த்தர் எங்களை வாதிப்பார். ஆகவே நாங்கள் அழிந்து போவோம் என்று சொல்லி கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார் என்று சொல்லி என்ன செய்றாங்க? தாசா பண்றாங்க. நான் எவ்வளவுதான் உனக்கு விரோதமாக செய்தேன், எவ்வளோதான் காரியத்தை நான் செய்தேன், நீ செய்ததெல்லாம் நான் செய்தேன்னு சொல்லிட்டு நான் பேர் வாங்கிக்கிட்டு இருந்தேன். நீ கீழே போவேன்னு நினச்ச, ஆனால் நீ கீழே போகிற ஒவ்வொரு நாளும் மேலே வந்துக்கிட்டே இருக்கிற. அது என்னால் தாங்கவே முடியல. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆகவே என்னை மன்னித்துக்கொள், இனிமே நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி வருகிற நாட்களை இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களாகிய உங்களுக்குள் இப்படிப்பட்ட காரியத்தை பேசும்படி உங்களுக்கு எதிராக இருக்கிற ஜனங்கள் ஓடி வந்து பேசுவார்கள். ஏன்? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எந்த மனுஷனுக்குள் பரிபூர்ண அன்பு பயணிக்கிறதோ, எந்த மனுஷன் பரிபூர்ண அன்பை அனுபவிக்கின்றாரோ, அந்த அனுபவிக்கின்ற மனிதனுக்குள், அந்த பயணித்து கொண்டிருக்கிற மனிதனுக்குள் தேவனாகிய கர்த்தர் அவனோடு பயணிக்கிறார் என்பது அர்த்தம். கர்த்தர் ஒரு மனிதனோடு பயணிக்கலனா பரிபூர்ண அன்பு பயணிக்காது. பரிபூர்ண அன்பு பயணிக்கலனா கர்த்தர் அவனோடு பயணிக்கல. பரிபூர்ண அன்பு ஒருத்தன் ருசிக்கிறார் என்றால் தேவனை அவன் ருசிக்கிறான். தேவனை ருசிக்கிற எவனு அவருடைய அன்பை ருசிக்கின்றான் என்று அர்த்தம். ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பெற்றோர்ல தகப்பன் மரித்து விட்டான் என்றால் அந்த தகப்பனுடைய அன்பை ருசிக்க முடியாது. ஏன்? அவர் மரித்து விட்டார். மரிக்கப்படாது இருக்கின்ற அந்த தகப்பன் அந்த பிள்ளைகளோடு வாழ்வார். ஆனால் தகப்பனுடைய அன்பை ருசிப்பாங்க, அந்த தகப்பனோடு பயணிப்பாங்க. இது எப்படி உண்மையோ அதுபோல தேவன் அவனோடு இருக்கின்றார் என்றால் தேவனுடைய அன்பில் அவர்கள் பயணிக்கின்றார்கள். அந்த பயணிக்கின்ற நபர் யார் என்றால் ஈசாக்கு. பயணித்தான் என்றால் நாமும் பயணிக்கின்றோம் பரிபூர்ண அன்பில். ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமே. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வைத்திருக்கிறார். அடுத்து வாசிக்கிறேன். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சந்தோஷத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. எப்படி டாக்டிஸா ஒரு சூழ்ச்சியா வந்து பணிந்து கொள்றான். பரிபூர்ண அன்பில் இருக்கின்ற பயணிக்கிற எந்த மனிதனும் தேவன் அவனோடு பயணிக்கிறார். தேவ மனிதன் அவனோடு பயணிக்கிறார் என்று பிரத்தியா எதிராக செயல்படுவது கண்டு பெலிஸ்திய ராஜாவாகிய இந்த அபிமெலேக்கு ஈசாக்கினிடத்துல மன்னிப்பு கேட்டது எவ்வளவு உண்மையோ அதை காட்டிலும் கோடி மடங்கு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் எழும்பி பேசினவர்கள் செய்தவர்கள் நிச்சயமா வந்து என்ன செய்வாங்க? மன்னிப்பு கேட்டே ஆவாங்க, சமரசம் பண்ணிக்கொண்டே ஆவாங்க. பரிபூர்ண அன்பு அவங்களுக்கு பயணிக்கிறது. அப்போ தேவன் என்ன செய்தார்? இந்த கோபம், உக்கிர கோபம் நல்லவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈசா கிட்ட இப்படி முறைச்சிக்கிட்டோம். உலகத்தினுடைய வல்லமை இல்லை, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுளை அவன் வணங்குறான். அந்த கடவுள் இவனோட இருக்கிறாரு. இவனுக்கு விரோதமாக நான் காரியம் நடப்பித்தது நிமித்தமாக நிச்சயமாக இந்த தேவன் நம்மையும் விரோதமாய் காரியங்களை நடப்பிப்பார். அப்போ காரியங்களை நடப்பித்தால் நாம் அழிந்து விடுவோம். நாம் ஈசாக்கு நிமித்தம் அவர்களுடைய தேவன் நமக்கு விரோதமாய் எழும்பி நம்மை அழித்து விடாதபடி ஈசாக்கினிடத்தில் போய் ஒப்பந்தம் செய்து சமரசம் செய்து ஒப்புரவாகி சமாதானம் பண்ணிக்கொள்வோம் என்று சொல்லி என்ன செய்தாங்க? ஒரு டாக்டிஸாக வந்தாலும் புத்தியாய் அல்லது அறிவு உள்ளத்தனமாய் வந்து என்ன செய்தாங்க? காரியத்தை செய்தாங்க, சமாதானம் பண்ணிக்கொண்டாங்க. என்ன செய்தாங்க? சமாதானம். அப்போது இயேசுனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிற ஜனங்கள், ஐயோ எனக்கு விரோதமாக எவ்வளவோ காரியங்களை செய்கிறாங்களே, நான் வெட்டின என் துறவு, நான் வேலை ஸ்தலத்தில் என்னுடைய ஃபேக்ட்ரியில்
அல்லது நான் புதிய கம்பெனி ஆரம்பித்த அந்த கம்பெனி ஒரு துறவு போல் எனக்கு இருக்குது. அந்த துறவு போல் இருக்கிற அந்த துறவில் எனக்கு விரோதமாய் காரியத்தை செய்கின்ற அவர்கள் எனக்கு விரோதமாயில்லை, என்னை பரிபூர்ண அன்பில் பயணிக்கும்படி என்னோடு கூட இருக்கிற தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் காரியங்களை செய்கிறாங்க. ஆகவே அவர்கள் நிச்சயமாக தேவனுடைய அந்த பயங்கரமான கோபத்துக்கு உள்ளாவாங்க. நிச்சயமாக காரியத்தை செய்கின்றவர்கள் 100% தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய சமூகத்தில் சொல்கிறேன், நிச்சயமாய் வந்து சமாதானம் பண்ணுவார்களே அன்றி உங்கள் ஜீவநாள் முழுவதும் ஜீவநாட்கள் முடிவதற்குள்ளாக 100% சமாதானம் நிச்சயமாய் பண்ணிக்கொள்ள அவர்கள் ஓடி வருவார்களே. ஏனென்றால் வேற வழியே கிடையாது. அதுதான் அப்படிதான் அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. என் பிள்ளைக்கு விரோதமாக எழும்புறியா, என் பிள்ளை வரமாட்டான், என் பிள்ளை வந்தால் குறைவாக வருவான், நான் வர்றேன் என்று சொல்லி தேவன் வருவார். தேவன் எழும்பி காரியத்தை செய்தால் மனிதன் செய்வதை காட்டிலும் தேவனுடைய கரத்தில் விழுவது விருதா என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே ஒரு நற்செய்தியை சொல்கிறேன், அமைதியாக இருக்கிறீங்களா? துறவுகளை தூர்த்து போடுறாங்களா? கர்த்தர் எழும்பி காரியத்தை நடப்பிப்பார். இது எப்படிப்பட்ட நிலையில் காரியத்தை ஈசாக்குடைய வாழ்க்கையில் நடப்பித்தார், எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவனுடைய சந்ததிக்குள்ளே நடந்தது என்பதை வருகிற வாரத்தில் நாம் தியானிப்போம். கண்களை மூடுவோம். கால வேலை. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினாலுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த கால வேலை கர்த்தாவே, ஈசாக்கு வெட்டின துறவுகளை தூர்த்து ஆண்டவரே பெலிஸ்ய ராஜா முதற்கொண்டு விரோதித்த அந்த பகைமைகளை அல்லேலூயா, நீர் அந்த ராஜாவையும் அந்த ஜனங்களையும் ஆண்டவரை பழி தீர்ப்பதற்கு முன்பாக வந்து சமாதானம் பண்ணி கொண்டது போல தன்னுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்களுக்குள் பரிபூர்ண அன்பை ஆண்டவரை செலுத்த அந்த பயணத்துக்குள்ள அந்த பரிபூர்ண அன்பை ருசித்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில நீர் பயணித்து அவளோடு பயணித்து இருக்கிற இந்த பயணத்திற்கு விரோதமாய் அல்லது அந்த ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் அல்லது அவர்கள் செய்கின்ற செயலுக்கு விரோதமாய் துறவுகளை வெட்டின அந்த காரியத்திற்கு விரோதமாய் நெருக்கிற ஜனங்களை கர்த்தர் வருகிற நாட்களே வந்து அவர்களை ஆண்டவரே ஹல்லேலூயா சமாதானம் பண்ணிக்கொள்ள ஓடி வந்து மன்னிப்பு கேட்க கர்த்தர் நீங்க உதவி செய்தமைக்காமக்கு ஸ்தோத்திரம். வலைதளங்களை யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களும் எவ்வளவோ பிசினஸ், எவ்வளவோ கையின் பிரயாசங்கள் உம்மை நம்பி ஆண்டவரை காரியத்தை நடப்பித்து அதன் நிமித்தமாக விரோதிகள் எழும்பி மடங்கடித்து அவர்களை கீழ்த்தண்ட நினைத்த அந்த ஒவ்வொரு காரியத்தையும் நீ பார்த்து கொண்டு இருக்கிறேன். துறவுகள் தூர்ந்து விட்டன என்று நினைத்து கொண்டு இருந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு புதிய ஒரு ரெகபோத்தை ஏற்படுத்தியது போல அவருடைய வாழ்க்கையில ஒரு ரெகபோத் தோன்றினதற்காய் உண்டானதற்காக நமக்கு ஸ்தோத்திரமான ஒரு சமாதானம் உண்டானதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். புதிதாக வந்துள்ள இந்த ரெகபோத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. வலைதளங்களை யூடியூப்ல உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் கர்த்தாவே, மருத்துவமனைகள்ல மரண படுக்கையில இருக்கிற ஜனங்களும் பரிபூர்ண அன்பை ருசிக்கத்தக்கதை வாழ பயணிக்க ஆண்டவரை இன்னொரு தருணத்தை கொடுத்து வியாதி படுக்கையை மரண படுக்கையை மாற்றிவிட்டமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிசூட்டுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே. ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கு நாம் காணிக்கை செலுத்துவோம். ஆமே.